அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முல்லை பெரியாறு டேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டேமை யார் கட்டியது, அந்த டேம் பற்றி இப்போ விமர்சனங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்குது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நல்லா விவரிக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேம் கட்டியதற்கான காரணம், தமிழக மக்களுக்கு, அதாவது மதுரை, தேனி, சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. அதனால் அதை யோசித்த பிரிட்டிஷ்காரங்க, மக்கள் கோரிக்கை விட்டாலும் அதை யோசித்த பிரிட்டிஷ்காரங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு முல்லை பெரியாறு டேம்னு ஒரு டேமை உருவாக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த முல்லை பெரியாறு டேம் ஜான் பென்குயிக்கருங்கிற கிட்ட இந்த கேஸ் போயிருக்குது. அப்போ அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. 1887 இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே ஒரு கொடூர நோய் பரவி இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த நோய் அந்த கட்டினவங்களுக்கெல்லாம் பரவி இறந்ததுனால அந்த டேம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக தேவைப்பட்டதுனால அந்த டேம் நிறுத்தப்பட்டது. அப்போ அதுக்கப்புறம் ஜான் பென்குயிக் கிட்ட பல மக்கள் கோரிக்கை விட்டதுனால ஜான் பென்குயிக் அவரோட சொத்தெல்லாம் விற்று இதை உருவாக்கலான்னு முடிவு செய்கிறாரு. அப்போ பிரிட்டிஷ் அரசு அதை ஏற்றுக்குச்சு. அதனால் அவர் சொத்தெல்லாம் விற்று, அவர் மனைவி நகையெல்லாம் விற்று அவங்க முடிவு செஞ்சாங்க. அந்த டேம் எப்படியும் 1895 ஆண்டு மே 15 அந்த டேம் முழுமையாக கட்டப்பட்டது. இந்த டேம் கட்டின சில வருடங்களே, அதாவது நவம்பர் 13, 1924 ஒரு நிலநடுக்கம் அந்த டேமில் முதல்ல வந்திருக்குது. அந்த நிலநடுக்கத்தால் டேமில் சில விரிசல்கள் விழுந்திருக்குது. அது அப்போது மக்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ 2011 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் அந்த டேமில் அதிக விரிசல் விழுகிறத நினச்ச மக்கள் அந்த டேம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த டேமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த டேமை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை விட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த டேமை டெஸ்ட்ராய் பண்ணால் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு மறுபடியும் தண்ணீர் பஞ்சம் உருவாகும். பல மாவட்டங்கள் இதனால் நாசமாகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் அதை அவங்க ஏற்றுக்கலை. இதோட பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.